வேண்டும். அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்த வேண்டும் தெரியுமா? பிரம்மன் ஒரு சின்ன திலோத்தமன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிற்கு பிள்ளைகளாக பிறந்த நான் ஒருவனல்ல 5 பிள்ளைகள் பிறந்தோம். ராஜா நாட்டிற்கு மன்னனாக எனக்கோ பெருத்தவர் மனப்புற இருந்தது. அப்பேற்பட்ட மனப்புற தெரியுமா? எனக்கோ திருமணமாகி பல வருடங்களாக மகளாய் செல்வம் என்பதே கிடையாது. குழந்தையே கிடையாது. ஆமாடா சத்தியமாவா கிடையாது. சொல்ல புள்ள இல்லைங்க, அதனால நான் குத்துட்டு போறேன். நான் குத்துட்டு போறேன் புள்ள. என்னதான் இவரிடத்தில் ஒரு பிள்ளையை வாங்கி நாம் வளர்த்து கூறினாலும் அது என்னுடைய மகளாக ஈடாகுமா? என்னுடைய உயிரத்திலிருந்து வரக்கூடியவன் தான் என்னுடைய உயிருக்கு ஈடாகும். அப்படி இருக்கும்போது பெருத்தவர் மனக்குறையோடு இருந்ததாலவா எனக்கு நாரதன் எதிர்பட்டு ஓடி வந்தான். நாரதன் உரைத்ததன் பிரகாரமே இமாச்சலம் சென்று அந்த ஈசனை கோரி தவத்திலே அமர்ந்து அமர்ந்தவுடனே எனக்கு அந்த ஈசனாகப்பட்டவன் நேரிலே காட்சியளித்தார். அப்படி காட்சியளிக்கின்ற சமயத்திலே அவன் காட்சி கொடுத்த உடனே அழகண்டா உன்னுடைய தவத்திற்கு மனமிறங்கி ஓடிவந்திருக்கின்றேன், உனக்கு யாது எப்பேற்பட்ட வர வேண்டும் என்று கேட்டார். அப்படி கேட்டவுடனே நான் என்ன செய்தேன்? அல்லும் பகலும் 60 நாளிலும் சிவா சிவா சிவ சிவா சிவ சிவா என்று உன்னுடைய நாமதயத்தை மட்டுமே துதித்துக் கொண்டிருந்தேன். நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று என்னுடைய கரத்திலே ஒரு சத்தியத்தை செய்து கொடு, ஒரு சத்தியத்தை செய்து கொடு என்று கேட்டேன். அப்படி கேட்டதற்கு என்ன சொன்னாரு? நீ கேட்டதன் பிரகாரமே நான் நிச்சயமாக சத்தியத்தை செய்து கொடுக்கிறேன் என்று சத்தியத்தை வாங்கிக் கொண்டு அப்படி வாங்கிக் கொண்ட உடனே நான் எப்பேற்பட்ட குழந்தையை கேட்டேன். இதனால் வரைக்கும் என்னையும் என்னுடைய மனைவியும் பார்த்து என்னுடைய நாட்டு மக்கள் வாயார வாழ்த்தவில்லை. அனைவருமே என்னை கண்டு ஏளனமாக சிரிக்கின்றார்கள். என்றால் இவன் ஒரு நாட்டின் மன்னனாக இருந்து இவனுக்கு பிறகு இந்த வல்லாள கோட்டையை ஆள ஒரு பிள்ளை கூட கிடையாது அப்படின்னு ஏளனமாக பேசினார்கள் அல்லவா? அப்படி பேசியவர்கள் வாயடைக்க வேண்டுமா? நான் எப்பேற்பட்ட வரவதை கேட்டேன் தெரியுமா? நீயே எனக்கு மகனாக அந்த ஈசனே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரவதை கேட்டேன். அப்படி வரவதை கேட்டவுடனே அவரும் தடை என்பதை உரைக்காமல் நீ கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று கூறினார். அப்படி கூறியவுடனே அந்த ஈசையாயா மூர்த்திகளில் முதல் மூர்த்தி தொழிலுக்கு மதிவரிய இந்த உலகிற்கே கடவுளாக திகழக்கூடியவன் இந்த பாராய பிரபஞ்சத்திலே இதோ பாராய பிரபஞ்சத்திலே படியளக்கக்கூடிய பரம்பொருள் அப்படி எனக்கு பிள்ளையாக பிறந்து விட்டார். 14 லோகத்திற்கு நான் ஒருவனே தெய்வம், நான் ஒருவனே கடவுள். நான் பெற்றுக்கொண்டேன் அல்லவா வரம், அந்த வரத்தின் பலனாக மற்றொரு வரத்தையும் கேட்டு அதே பேர்பட்ட வரம் தெரியுமா? அந்த ஈசன் எனக்கு மகனாக பிறந்து விட்டார். இதோ இருக்கின்றதே வானம், இந்த வானம் குடையாகவும் இதோ இருக்கின்றதே பூமி, இந்த பூமி தொட்டியாகவும் என்னுடைய தந்தையின் கரத்தில் இருக்கின்றதே 4 வேதங்கள் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இந்த தொட்டில்களுக்கு சங்கிலியாகவும் அதோ இருக்கின்றதே சூரியன் சந்திரன் இவை 2 என்னுடைய குழந்தைக்கு விளையாட்டு பூ பந்துகளாகவும் அதோ இருக்கின்ற விண்மீன்கள் அனைத்தும் என்னுடைய குழந்தைக்கு விட்டில் பூச்சிகளாக வேண்டும் என்று வரவதை கேட்ட உடனே அந்த ஈஸ்வரனுக்கு கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்த உடனே இப்ப அந்த ஈசா அனைவருமே இமாச்சலத்தில் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஈசன் எங்கே இருக்கிறார்கள்? என்னுடைய மனைவி நிஷாசனை வைத்து அதுவாக தெளித்து விட்டார். என்னுடைய மனைவியோ 2 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்.
அதனால் இந்த சந்தோஷமான தருணத்திலே என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். நான் அழைத்ததாக அழைத்து வா. வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது என் கணவனை காண வேண்டியது என்னங்க? சூத்துல பிள்ளையார் போடுறான்.
பொண்டாட்டி நல்லா போய்கிட்ட முன்னாடா ஆடி கூட்டி போயிட்டா சரியா? ஓகே அப்படின்னா ஓகே ஒரு ஒத்தோடு ஒத்தோடு எப்படியா? என்ன சொன்னா இந்த பையா பையா பொண்டாட்டியா ஐச்சிட்டு வராங்க கூட்டா வரல பொண்டாட்டியா ஐச்சிட்டு வராங்க கூட்டா வரல என்ன சொல்லுங்க நீ ஏமா தெரியுங்க நான் பாப்பா எங்க வருது இப்ப நீ ஏமா வையா இப்ப நான் வைக்கிறேன் அவன் ஏமாறுகிறது அந்த படித்த பிரம்மன் அவன் மாதிரி தமிழ் சத்தியமா ஏமாறுகிறது ஏடி இந்த சேட்டை பண்ற இன்னும் கொஞ்சம் உயரமா படிச்சு நகர வச்சுக்க பத்திரம் கூட விட்டு வச்சுக்க மாட்டேன் கம்யூனிட்டி எல்லாம் பிஞ்சிலே வெம்பி போவனாங்க நீ பிஞ்சிலே வயிற்று போற என்ன பண்ணும் அழைத்து வா பாப்பா கொண்டு போக முடியாது அத்தா என்னங்க நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத சும்மா மேல காசு மட்டும்தான் அவன் ஓ முன்னாடி கொட்டா உள்ள போனா அவன் ஏன் முன்னாடி பஸ்ல போனா அவன் அங்க போறீங்க பாருங்க கூட்டங்க வாரி போறீன்றதும் வாழ போனான்றதும் தெரிய போயான்றதும் அது தவிர தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா
ஒரு அன்பு மனைவி ஆசை மனைவி பிசாசன் என் வாழ்க்கையில் அர்த்தம். கண்ணே நிசாசனி வார்த்தையா என்றென்றும் நலமோடு இருக்க வேண்டும். கண்ணே நிசாசனி இந்த பார் உள்ளளவும் கடலில் உள்ளளவும் கண்ணே குசாசனி கார் உள்ளளவும் அந்த பஸ் உள்ளளவும் அந்த லாரி உள்ளளவும் வாழக்கா 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 அது உள்ளத எடுத்து வாழ்க. சொல்லுவீங்களா பார் உள்ளளவுனா இது இருக்குது பாரு இந்த உலகம். இந்த உலகம் என்ன தெரியும் பாத்துமா அம்மா அது எனக்கு கை கொடுத்து தெரியாது. நான் போய் பண்ண கையா நீ தெரியுமா சரி இந்த வார்த்தையா நீ முதல் பாண்டியா இந்த வேலை கிடையாது. என்னத்துக்கு ஐயா, நானும் என்னுடைய மனைவியும் தன்னன் தனிமையிலே ஆலோசனை கேட்டோம். அதனால உனக்கு எங்க வேலையில போ. அதானா போ. என்ன அம்மா லோட இருக்கு தனியா பேசுனா பண்ணுறேன். என்னப்பா அம்மா தனியா இருமா லோட இருக்கு. பார்த்தாலே ஏதோ பண்ணுறான். எதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏய் உனக்கு ஒரு வாரம் விடுமுறை போ. ஒரு வாரம் விடுமுறை. ஒரு வாரமா? ஆமாண்டா. அம்மா நல்லா அம்மா நல்லா இருக்குமா? அவ்வளோ நாள் வேணாம். ஒரு வாரம் வேணாம். ஒரு வாரம் வேணாம். சரி எத்தனை நாள்? ஏழு நாள் மட்டும் கொடு போதும். ஏய், ஆமாடா ஒரு வாரம்னா என்ன 7 நாள்? ஆமா ஒரு வாரம்னா 14 நாள் ஆமா அது எப்படா 14 நாளா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தமிழ் 7 நாள் சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இது ஒரு 7 நாள் அது ஏழு இது ஏழு ஏழு ஏழா 14. கேட்டியா கேட்டியா 14 நீ எனக்கு திங்கள் செவ்வாய் இது தரையா சண்டே மண்டே அங்கே தரையா அப்பா உனக்கு எந்த 7 வேணாம்? நீ விருப்பப்பட்டு எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் நான் விருப்பப்பட்டு எது கொடுத்தாலும் வாடா. சரி இப்போ ஒரு வாரம் எங்களுக்கு போ. நான் போனேன். சரி போ போலாமா? ஆமாண்டா. சேஜ் உயரமாக்குது அதனால குஞ்சு புடியா அப்படியே ஒரே மிதி மிதிப்பா. புரிஞ்சு புரியே. சொல்லுங்க என்ன அவ என்னங்க நீ என்ன தானே போட்டா? இல்ல என் முடாட்டி என்ன கிட்ட இருந்துச்சு உன் மண்டாட்டி உன்னை அந்த மாதிரியா போடா? பாடியா வாடாங்க போடா. அது போன போட்டா என்ன போன்ட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்க வெங்காயம் வெட்ட போறோம். நான் உன தோல் உரிக்கிட்டா வெங்காயம் வெட்டுறவங்களுக்கு தோல் உரிக்கணும் போ. நான் போய்தான் ஆகணுமா வாடா. அப்புறம் முடியாத நேரத்தோட பொய்யா பொய்யா இதை வந்து செய்யறா நான் செய்ய மாட்டேன் எதை வந்து நேரத்துல மாறாச்சு தப்புன்னு அதனால செய்ய மாட்டேன் மாறாச்சு
அதெல்லாம் இருந்தா நீ ஆட்ட வந்திருக்க மாட்டேன் எத்தனை குச்சி மாதிரியா இங்கே செத்துட்டு இந்த சந்தோஷமான தருணத்திலே உன்னை பார்க்கின்ற சமயத்தில் மனமாகப்பட்டது எவ்வளவு இருக்கின்றது பார்க்கும் பொழுது ஏற்பாடு என் அண்ணன் வைத்த பிரகாரமே பிடித்து விட்டு இந்த காரணம் வந்த நேற்று இந்த காரணம் நிறுத்தி வைக்கக்கூடிய நம்முடைய கோட்டையை நெருங்கிவிட்டு இப்பேற்பட்ட கோட்டையோ பிரபண்டமாக இருக்கின்றது. அதனால் இந்த கோட்டைக்குள் என்ன செல்ல முடியாது. அதனால் என்னுடைய அதோட ரூபத்தை எடுத்து பூந்தவளையே பூங்கவா மரத்தாளாக ஒரு மூதட்டாக உருட்டு வருகின்றேன். அப்படியே நிஜாத்தனே விடமாட்டேன்.